ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம வெள்ளைச்சோளத்தில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பணியாரம், தோசை எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. இட்லி ஸோ அதுக்கு 2 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வெள்ளைச்சோளம் எடுக்கிறோமோ அதில் 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அவல், எந்த அவல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். இந்த மாதிரி மில்லட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போதே நல்லா அரிச்சு கல்லெல்லாம் இல்லாத மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணி வச்ச சோளம் தான் வாங்கியிருக்கேன், அதனால் அரிக்கலை. ஸோ ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் ஊறினதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி அரிசி, சோளம், உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போது அரைச்சி எடுத்து பார்த்தாலே தெரியுது, அந்த கலர் நல்லாவே மாறி இருக்கு. சோளத்தில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. விட்டமின் B3 கூட அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக இந்த சோளத்தில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கனால வளர்கிற குழந்தைகளுக்கும் எலும்புக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிசர்ச்சில். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக இருக்குது. ஸோ அப்பப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், சோளம் சீக்கிரமாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் நம்ம நைஸாக அரைகிற வரைக்கும் பொறுமையாக விட்டுறணும். மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சோளம் மட்டும் தனியாக ஊற வச்சு, அரிசி உளுந்தெல்லாம் தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம். சோளத்தை அப்போ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஊற வைக்கணும். ஸோ நல்லா அரைஞ்சாச்சு. நைஸானதும் நான் இதில் உப்பு சேர்த்திக்கிறேன். கல் உப்பு கொஞ்சம் இதிலே சேர்த்திட்டா நல்லா அதுவும் சேர்ந்து மாவில் கலந்துடும். ஸோ நைஸாக அரைஞ்சி உப்பெல்லாம் கலந்ததுக்கப்புறமா அதை கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கண்டெய்னர் பாதி அளவுக்கு தான் மாவு இருக்கணும். இதை வச்சு ஓவர் நைட் இல்லைன்னா 2 மணி நேரம் வச்சு புளிக்க வச்சிடலாம். ஏற்கனவே நான் போட்டிருந்த மில்லட்ஸ் வீடியோவில் 2 மணி நேரம் புளிக்க விட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மில்லட்ஸ் சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால் 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் மட்டும் இருந்தால் போதும். அதிக நேரம் இருந்தால் ரொம்ப புளிச்சிடும், அப்போ ஜீரணமாகாது. கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். அதனால் வெயில் காலமாக இருந்தால் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இருந்தால் மட்டும் போதும். மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். அப்படி குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் வெளியே வைக்கலாம். அதிக நேரம் வெளியே வச்சிங்கன்னா ரொம்பவே புளிச்சு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டைஜஷன் ஆகாது, நெஞ்சு கறிக்கும், அந்த மாதிரி அசிடிட்டியும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாவை இட்லியாக வார்த்து எண்ணெய் தடவி மாவு விட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் வரும் மில்லட் இட்லி. ஸோ நீங்கள் துணியில் கூட வார்த்து எடுத்துக்கலாம். இட்லியை நல்லா ஒட்டாமல் தான் வரும். நான் இந்த மாவுக்கு ஜவ்வரிசி சேர்த்தாமல் அவல் சேர்த்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்தி கூட செய்யலாம். பார்த்தாலே தெரியுது இட்லி நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது, கத்தி அதில் விட்டு பார்த்தப்ப நல்லா மாவெல்லாம் ஒட்டாமல் வந்தது. இப்போ சின்ன ஒரு கரண்டி எடுத்து இட்லியெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இது தேங்காய் சட்னி ப்ளஸ் ஒரு கார சட்னியோ இல்லைன்னா ஆனியன் சட்னியோ, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எது கூட வேணால் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி இட்லிஸ் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக எப்படியும் வீக்லி 1 or 2 இட்லி தோசை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர்டினரி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட்ஸ் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் அதிகப்படுத்துறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக நம்ம முன்னோர்களோட உணவு பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.